ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல, ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைப்புல, அஜித், த்ரிஷா மற்றும் பலரது நடிப்புல கடந்த மாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் குட் பேட் அக்லி. இந்த படம் தற்போது வரைக்கும் 25வது நாளை கடந்திருக்கு. தமிழகத்துல முதல் நாள்ல இருந்தே வசூல் வேட்டையை ஆரம்பித்தது. கலவையான விமர்சனங்கள் என்னதான் இருந்தாலும் முதல் நாள்ல இருந்தே வசூலை ஆரம்பித்தது. அதன்படி முதல் நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 27,00,00,000க்கு மேல வசூல் செய்தது. 5 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல 100,00,00,000 வசூல் செய்தது. 2வது வாரம் முடிவுல தமிழகத்துல 172,300,00,000 வந்து வசூல் செய்தது. தற்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 25 நாளை வந்து கடந்திருக்கு இந்த திரைப்படம். இதனால தமிழக விநியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டி தந்திருக்கு. தமிழகத்துல இருக்கிற திரையரங்குல துவண்டு போன நிலையில விநியோகஸ்தர்களுக்கு நல்ல வருவாயும், லாபத்தையும் ஈட்டி தந்திருக்கு இந்த திரைப்படம். லாபமே இல்லாமல் பல கஷ்டத்துல பிரச்சனைகளும் சந்தித்து வந்த திரையரங்கு உரிமையாளர்கள் தற்போது இந்த திரைப்படத்தின் மூலம் வந்து குஷியாகியும் இருக்காங்க, மகிழ்ச்சியோடும் இருக்காங்க. இதையடுத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருமே வந்து அஜித்திடம் வந்து ஒரு கோரிக்கையும் வைக்க இருக்காங்க. வருடத்திற்கு 2 படம் அல்லது 3 படமாவது நீங்க நடிக்க வேண்டும் அப்படின்னும் கோரிக்கை வைக்கவும் இருக்காங்க. விஜய் இல்லாத இந்த காலகட்டத்தில நீங்கள் கண்டிப்பாக 2 அல்லது 3 படம் வருடத்திற்கு கொடுக்க வேண்டும்னும் வந்து சொல்லியிருக்காங்க. உலக அளவுல இந்த திரைப்படம் வந்து 250,00,00,000க்கு மேல வசூலை கடந்து சாதனையும் படைத்திருக்கு. மே 1ஆம் தேதி வெளியான புதிய படங்கள்னால இந்த படத்தோட தியேட்டர்கள் வந்து குறைந்திருக்கு. மேலும் மே 8ஆம் தேதி வந்து ஓடிடி தளத்தில வெளியாக இருக்கிறதுனால, விடுமுறை நாட்கள்ன்றதுனால இன்னும் சில நாட்கள் வந்து தியேட்டர்கள்ல ஓடலாம்னும் எதிர்பார்க்கப்படுது. அஜித் படங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அதிக வசூல் செய்த நம்பர் 1 படமாக வந்து சாதனையும் புரிந்திருக்கு குட் பேட் அக்லி திரைப்படம். இதனால தான் அஜித் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அஜித்தோடு இணைந்து மீண்டும் ஒரு படத்தை கொடுக்க இருக்கிறாங்க. கதை வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் எழுதிய கதையாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. தனுஷ் வந்து ஒரு முறை வந்து அஜித்தோட பேசியபோது அவருக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை வந்து அஜித்துக்கு பிடித்து போயிருக்கு. ஆனா, தனுஷ் வந்து தற்போது ரொம்பவே பிஸியா இருக்காரு. அடுத்த 5 வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் ரொம்பவே பிஸியா இருக்காரு. அதனால அவரிடம் வந்து கதை வாங்கி, அந்த கதைய வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குவதாகவும் கூறப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அஜித்தோட அடுத்த படம் என்னவாக இருக்கும்ன்றது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.